ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. முகம் வந்து நிறைய பேர் அக்கா கண்ணு கருவளை வந்து போகவே மாட்டேங்குது. வாயை சுற்றி நல்லா கருப்பாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேஸ் வந்து எப்போ பார்த்தாலும் ஆயில் வடிஞ்சிட்டே இருக்குது. ஒரு பளபளப்பாகவே இல்லை. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும். அந்த டைமிங்கில் கூட ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரியாகவே இருக்குது. டல்லாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தக்காளியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முகம் வந்து 25 வயசு 30 வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு மாதிரி சுருக்கங்கள் கொடுக்கும். அந்த சுருக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து எப்போவுமே இளமையாக இருக்கிற மாதிரி நல்ல பளபளன்னு இருக்குங்க. இப்போ நான் 2 தக்காளி வந்து பழமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம தக்காளியோட விதைகள் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி பேஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பவுலுன்னு வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு தக்காளியோட இது. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்க அப்படின்னா அந்த விதைகளெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே விழுகாது. சாறு மட்டுமே நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு நல்லா ஒரு 2 தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஒரு வாரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதிகமாக ரெடி பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் முகமே வந்து நல்லா பளபளன்னு இந்த கோல்டு பேசியெல்லாம் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். முக சுருக்கம் எவ்வளோ ஒரு சுருக்கமாக இருந்தாலும் அந்த சுருக்கத்தை எடுத்துரும். நல்லா எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் உங்கள் முகம் வந்து நல்லா வெள்ளையாக்கிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், நல்லா அந்த சக்கை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஜூஸ் பார்த்திங்களா எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு? இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். 2 தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக சொல்லுவோம் இல்லையா, திக்காக நல்லா ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அடிக்கனமான பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பவுமே ஹையில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். இப்போது சிம்மில் வச்சு நம்ம ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதில் வந்து இப்போது ஒரே ஒரு சிட்டிகை வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் தான். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த சுகர் சேர்த்துக்கலாம். தேன் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சுகர் சேர்க்க தேவையில்லை. ஆனால் இந்த க்ரீமுக்கு வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம சோள மாவு, ஓகேங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவோம். சோள மாவு வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காயிரும். அதனால் இது நல்லா கலந்து விடணும், கட்டி இல்லாமல். ரொம்பவுமே சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ நான் வச்சுக்கிறேன் பாருங்கள், கொதியே வராமல். இந்த மாதிரி சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இது வந்து என்ன ஆகும்னா ஒரு க்ரீம் பேஸ்ட்டுக்கு வரும் திக்காக. அந்த அளவுக்கு வர வரைக்கும்
கைவிடாமல் இது வந்து நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்பூன் வந்து செட் ஆகலை அப்படின்னா இந்த முட்டையெல்லாம் கலக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து கலந்துக்கோங்க. இது இந்த மாதிரி கட்டி சேர்னா லைட்டாக கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பாருங்கள் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் கரைச்சி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு திக்காக ஒரு சூப்பராக கண்ணாடி மாதிரி இருக்குங்க முகம். இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ நல்ல ஒரு ஜெல்லு பதத்துக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி ஆயிரும். இதில் மறுபடியும் ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்து தான் நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இது வந்து எத்தனை நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக்குக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. மறுபடியும் நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலான்னு. இது 1 வீக்குக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. ஒரு 2 நிமிஷம் டைம் நோட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜெல்லு மாதிரி நல்ல ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதையை முதல்ல சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு அந்த கெட்டித்தன்மை வர வரைக்கும் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒரு 2 வீக்குக்கு ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் நீங்கள் இது 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் கேள்வி கேட்பீங்க. ஒரு டப்பாவில் போட்டு கைப்படாமல் ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணுங்கள். எது போட்டாலும் 1 வீக்குக்கு மேலே பயன்படுத்த வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் நம்ம ரெடி பண்ணி தான் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு பொருள் வந்து நம்ம கூட சேர்க்க போகிறோம். இப்போது இது ரெடியான இதில் நம்ம வந்து கற்றாழை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல்லு ரெடிமேட் ஜெல் இருக்குல்லையே, அது ஒயிட் ஜெல் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தேங்காய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல பாதாம் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 சொட்டு ஒரு 6 சொட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். இது வந்து நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து நம்ம முகத்தை வந்து நல்லா க்ளோவாக பண்ணி வைக்கும். இப்போ பாருங்கள், கற்றாழையும் தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. செம்ம க்ரீமாக இருக்கும். இது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ. ஆனால் இது ரெகுலராக வந்து ஒரு 2 வாரம் வந்து விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முகத்தில் எந்த தழும்புகள் இருந்தாலும் நல்லா மறைஞ்சு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் முகம் வந்து வெள்ளையாயிரும். அந்த மங்கு, அதுக்கடுத்து வந்து சுருக்கங்கள், கண் கருவளையம், வாயை சுற்றி இருக்கிற கருப்பு, உதட்டோட கருப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல கருப்பு தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளோவாக கொடுக்கும். தக்காளியில் நீங்கள் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபேஷியலும் நீங்கள் போடவே தேவையில்லை. நினச்சப்போ இதை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து கெடாமல் இருக்கும் க்ரீமு. நல்லா வந்து சூப்பராக வந்து கெடாமல் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அளவாக எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த டப்பாவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு மட்டும் ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு மீதியே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போது நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இது ஃபேஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா நீங்கள் லைட்டாக அப்படி வச்சிங்கனாவே அந்த அளவுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி வந்து கையில் வந்து பிடிக்கும். பார்த்திங்களா, நல்லா பளபளன்னு ஸ்கின்னு எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் நல்லா ஒயிட்டாக்கி கொடுக்கும். இதை போட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வெள்ளையாயிரும். சரிங்க, இதை எப்படி நம்ம முகத்தில் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோமா, இதை அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு
எடுக்கிறப்ப ஸ்பூன் வச்சு எடுங்க. அதே மாதிரி இப்படி மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் காத்தோட்டமாக இப்படி வச்சுருங்க. 1 வீக்குக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம். பேக் வந்து போட்டாலும் முகத்தில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா பிடிக்கும். முகத்தை வந்து வெறும் தண்ணியில் நல்லா கழுவி காட்டன் வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம கற்றாழையும் சேர்த்துருக்கறனால உங்கள் மங்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து போடுறப்போ மங்கு மருலாம் வந்து இடம் இல்லாமல் போயிருங்க. கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் முகமே வந்து. இதை அப்ளை பண்ணுறப்பவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது கீழே வந்து ஒழுகாது, நல்லா வந்து பிடிச்சிக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா கெட்டி ஆகுது. அதனால் அப்படியே கைவிடாமல் கலந்திங்கன்னா நல்லா கலந்துரும். தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துகிறப்போ டெய்லி வந்து நீங்கள் தக்காளி வந்து ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. இதை 1 வீக்குக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு தேன் வந்து ஆகாதுங்கிறீங்க. முடி வந்து புருவமெல்லாம் நரை முடி வந்துருமாக்கான்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க. சரி, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கும். ஆனால் அதிகமாக சேர்த்தக்கூடாது. நான் இப்போ சொன்ன அளவுகள் 2 தக்காளிக்கு நான் அளவு சொன்னேன் இல்லையா, அதே அளவு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வாயை சுற்றியெல்லாம் கருமையாக இருக்குது, கண்ணை சுற்றி வந்து கருவளை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே பாருங்கள். அதெல்லாம் வந்து நல்லா இது வந்து கண்ணாடி மாதிரி பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? ஒரு துளி வந்து கீழே ஒழுகாது. போடுறப்பவே எந்த அளவுக்கு வந்து பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மூக்கு கிட்ட சின்ன சின்னதாக வெள்ளை புள்ளிகள்லாம் அதிகமாக இருக்குக்கா அப்படிங்கிறீங்க. அந்த நேரம்லாம் வந்துங்க நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இன்னொன்று என்னென்னா, சில ஃபேஸ் பேக்கெலாம் போட்டிங்கன்னா கழுவுனதுக்கப்புறம் ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து கிடைக்காது. நல்ல க்ளோவாக ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் முகம் சாப்பிட்டா. தேங்காய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. பாதாம் ஆயில் கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் ஆயில் இல்லாதனால தான் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாதாம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் காய விட்டுறலாங்க. 15 நிமிஷம் காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஷ் பேப்பர் வச்சு துடைச்சிக்கலாம். அப்படின்னா காட்டன் துணி வச்சு துடைக்கலாம். இல்லை அப்படின்னா முகத்தை வந்து கழுவிக்கலாம். நான் உங்களுக்கு கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கையை வச்சு இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒட்டியிருக்கா. இப்போது லைட்டாக கொஞ்சம் க்ரீம் எடுத்துக்கிட்டு கையை வச்சு பாருங்கள் மசாஜ் கொடுங்க. ஸ்கின் வந்து அப்படியே பளபளன்னு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வரும். ஏன்னா கொஞ்சம் மசாஜ் கொடுத்து கழுவுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். அதே மாதிரி இந்த கண்ணு கருவளையத்துக்கிட்டெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மூக்குக்கிட்ட இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. கழுவுறப்போ நல்லா பிடிச்சிருக்கும் இல்லையா, இப்போ தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஷைனிங் ஆகும். இந்த மாதிரி கண்ணில் கருவளை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வர்றப்போ உங்கள் முகம் வந்து நல்லா பிங்க் கலராக மாறிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இந்த உதடெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ இந்த கருப்பெல்லாம் நல்லா தோல் உறிஞ்சு வந்து நல்லா கலராக மாறும். நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும். மூக்கெல்லாம் பாருங்கள், இந்த நேரம் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மூக்கு சைடு வந்து சின்ன சின்ன வெண்புள்ளிகள் மாதிரி வருது அப்படிங்கிறீங்களே, அதெல்லாம் வந்து உதிர்ந்துடும். நல்லா கண், இந்த கருவளையம், அப்புறம் இந்த நேரம்லாம் மங்கு இருக்குது, முகப்பருக்களோட தழும்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் இப்படி 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா பளபளன்னு ஆயிரும். இப்போ கழுவிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, ஒரு துளி கூட அந்த வறட்சி எதுவுமே இல்லை. நல்ல ஒரு சூப்பராக ஒரு க்ளோவாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த முகம் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கம்பல்சரி வச்சுருங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துலேயே கழுவிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த டிஷ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா வச்சு அப்படியே தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த க்ரீமை வந்து நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து டப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் காலையிலையும் நைட்டு 2 நேரமும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நைட் க்ரீம் மாதிரி பயன்படுத்துங்க. பகலுக்கும் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கழுவி பாருங்கள். உங்கள் முகம் வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவாயிரும். எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாத ஒரு க்ரீம் தான். ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு
கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.